கோவையில் மெட்ரோ ரயில் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை கோவை மாவட்ட மக்கள் வரவேற்றுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் சேவை நீட்டித்து அறிவித்ததோடு கோவையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாநகரில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கான விரிவான சாத்தியக்கூறு திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியினை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ளும். இத்திட்டத்திற்காக மத்திய அரசின் மூலமாக ஜெர்மன் நிதி நிறுவனமான KfW நிதியுதவி பெறப்படும். கலங்கரை விளக்கத்தில் இருந்து வடபழனி வழியாக சென்னை புறநகர் பேருந்து நிலையம் வரை அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள 4வது வழித்தடத்தினை விருகம்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் ஆகிய பகுதியில் ஆற்காடு சாலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு கலங்கரை விளக்கம் முதல் வடபழனி போரூர் வழியாக பூந்தமல்லி வரை நீட்டிப்பு செய்ய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான விரிவான துணை திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ளும். திட்டத்தினை செயல்படுத்துவதால் சுமார் 3850 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை கோவை மாவட்ட மக்கள் வரவேற்றுள்ளனர். மெட்ரோ ரயில் சேவையால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று கூறிய மக்கள் அந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பரவாயில்ல, இனிமேலாவது தாமதப்படுத்தாமல் கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டாவது டிராஃபிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூருக்குள்ள பயங்கரமான ஒரு டிராஃபிக் பிரச்சனை இருக்குது. இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்துருச்சுன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்ரோ ரயில்னால எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கரெக்டான டைமுக்கு போவாங்க. பொல்யூஷன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் கோயம்புத்தூரில். கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும். பார்த்தா கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு அதை பண்ண முடியும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் டிராஃபிக் ஆகும். அதை திட்டத்தை செயல்படுத்தி உங்களுக்கு கொண்டு வந்தாலும் சீக்கிரமாக உடனடியாக அதை முடிக்கணும். வளர்ந்து வரும் தொழில் நகரமான கோவையில் மெட்ரோ ரயில் சேவை அத்தியாவசியமான ஒன்றுதான் என பொதுமக்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.